قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام: بلغوا عني ولو آية. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜுமாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலகத்தின் சர்தார், கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகை தரக்கூடிய இஸ்லாமிய ஈமானிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் மதுவை பற்றி நாம் பார்த்தோம். இதே தொடரில் இன்ற வாரமும் பேசப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலால் என்று சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஹராம் என்றும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கலிமா சொன்னவர்கள் மற்றும் அல்லாமல் எல்லா சமயத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் இந்த மது பழக்கத்தை விட்டு வெளியே வந்தால் நன்றாக இருக்கும். இந்த மது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடுதான். இந்த மதுவின் மூலமாக மக்கள்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இது பல நோய்களுக்கு காரணமாக தான் இருக்கிறது. மது பழக்கம் உள்ளவர்கள் அதிகமாக மரணத்தின் பக்கம்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல பெண்மணிகள் விதவியாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிகமாக ஆக்சிடென்ட் எதனால் நடக்கிறது என்று சொன்னால் இந்த மதுவின் மூலமாக தான் நடக்கிறது. இந்த மது பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் எந்த விதமான கண்ணியமும் மரியாதையும் கிடையாது. இந்த பழக்கத்தை மாற்றி நாம் அமைத்து கொண்டால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு
ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான். இந்த மதுவும் இந்த சூதாட்டமும் அசுத்தமானது, இதை விட்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டும், இது ஷைத்தானுடைய செயலாக இருக்கிறது. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி, இதை விட்டால்தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சென்று, நபியே நாயகமே, இந்த தீய பழக்கம் நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டுவிட்டால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பல குழப்பங்களும் பல பிரச்சனைகள் அதிகமாக வரும் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள். இது கூறின பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் வானவர் கோமான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீயின் மூலமாக இந்த வசனத்தை இறக்கி கொண்டு வந்து காட்டினார்கள். இந்த விஷயத்தை, இந்த ஆயத்து இறங்கின பிறகு நிரந்தரமாக மது சூதாட்டமும் இது ஹராம் என்று அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்து விட்டான். இந்த இடத்தில் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அறிவிப்பு செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஈமான் சரியாக இருக்கணும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, மறுமையில் உங்களுக்கு வெற்றி இருக்கணும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, இந்த மதுவான செயலை நீங்கள் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, எங்கெல்லாம் மது அருந்தப்படுகிறதோ அந்த சபைக்கு நீங்கள் செல்லாதீர்கள். எந்த சபைக்கு? மது அருந்தக்கூடிய சபைக்கு, அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொடுத்தார்கள். எச்சரிக்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு மதுவினால தான் பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் அதிகமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது போல இந்த மதுவையும் இந்த சூதாட்டத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறார். ஒருவர் நல்லவராக தான் இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான பழக்கங்களும் தீய பழக்கம் கிடையாது. தீய நண்பர்களுடன் அந்த மது கடைக்கு சென்று அங்கே நிற்கிறார். இந்த சமுதாயத்தில் செல்லக்கூடியவருடைய பார்வை அவர் மீது தான் இருக்கிறது, இவர் ஒரு பெரிய குடிகாரர் என்று தான் சொல்வோம். ஏன்னா அந்த இடத்துக்கு அவ்வளவுதான் கண்ணியம். எந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு மரியாதையும் கண்ணியமும் கிடைக்கும். ஒருவர் பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இவருக்கு பெயர் தொழுகாளி, இபாதத் செய்யக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒருவர் மது கடைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் இவர் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இதே போல உலகத்தில் மியூசிக் சாதனம் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தால் இவர் மியூசிக் பிரியர் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்ப எதை நாம் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால், தீனை இந்த அடியார்கள், இந்த மக்கள்கள் பிரியப்பட்டால்தான் அந்த தீன் தான் அவர்களுக்கு நிரந்தரமான நிம்மதி அளிக்கக்கூடியது, சந்தோஷம் அளிக்கக்கூடியது. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த தௌஃபீக்கையும் இந்த நசீபையும் அல்லாஹ் தஆலா தீனில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நசீபாக்குறான். இப்போ உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த பள்ளிக்கு பாங்கு சொன்ன பிறகு எத்தனை மக்கள்கள் இந்த பள்ளியோடைய பிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாங்கு சொன்ன உடனே இமாம் பயான் சொல்றதுக்கு முன்னதாகவே அங்கே உட்கார்ந்துருக்கணும். இப்போ அவர்கள் எதில் அதிகமாக பிரியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய வியாபாரத்தில் அதிகமாக பிரியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு பணம் பொருளாதாரம் இன்றைக்கு வரும், நாளைக்கு அது சென்று விடும்.
அதே போலதான் நன்மையான விஷயங்கள் செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கின பிறகு மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்களும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மதுபானத்தை எடுத்து கீழே ஊற்றுகின்றார்கள். ஏன்னா நபியுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யணும் என்று சொன்னால் சஹாபாக்கள் செய்வார்கள், இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் சஹாபாக்கள் செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் உறுதியாக ஒரு நிலையாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஈமானையும் அவர்களுடைய ஈமானையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவருடைய காலுக்கு தூசிக்கு கூட நம்ம இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவிப்பு செய்த பிறகு யார் யார் வீட்டில் இந்த மதுபானம் இருக்கிறதோ அனைத்தையும் என்ன செய்தார்கள்? ரிமூவ் செய்தார்கள், அதை கீழே ஊற்றினார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு சஹாபி, பிரபலமான ஒரு சஹாபி, ஹஸரத் கீசான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கே செல்கிறார்கள்? முல்கே ஷாம் நகரத்துக்கு சென்றார்கள். அந்த ஷாம் நகரத்துக்கு சென்று எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் என்று சொன்னால் 700-1000 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த நகரத்துக்கு சென்று 100 ஒட்டகத்தில் மதுபானத்தை கொண்டு வருகிறார்கள். எத்தனை ஒட்டகத்தில்? 100 ஒட்டகம். பெரிய செல்வந்தர், சொல்ல போனா எக்ஸ்பர்ட் வியாபாரி. இந்த மதுவை எங்கே கொண்டு வரார்கள்? மதீனா நகரத்துக்கு கொண்டு வருகிறார்கள். மதீனா நகரத்துக்கு வந்தவுடனே இந்த செய்தி அவர்களுடைய காதுக்கு செல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இந்த மது ஹராமாக்கப்படக்கூடிய வசனத்தை, மதுவையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக ஹராமாக்கி விட்டான். இது ஷைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்து விட்டு, இதை விட்டு யார் விலகி நிற்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி காட்டின பிறகு அந்த சஹாபி நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாருக்கு வருகிறார்கள். வந்து யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 100 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரம் உள்ள இந்த மதுபானத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் விற்பனை செய்வதற்காக. ஏதாவது ஒரு மாற்று வழி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை முஸ்லீம்களுக்கு நான் விற்க மாட்டேன், மாற்று சமுதாயத்துக்கு நான் விட்டுக்கொள்ளலாமா என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள், இது நிரந்தரமாக ஹராம், நாம் அருந்தக்கூடாது, நம்முடைய மாற்று சகோதரர்களும் அருந்தக்கூடாது என்று இந்த ஹராம் என்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து ஒரு குச்சி எடுத்து இருக்கக்கூடிய மதுபானத்தை அனைத்தையும் என்ன செய்கிறார்கள்? உடைக்கிறார்கள். தூரத்திலிருந்து ஒவ்வொரு சஹாபாக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பார்த்த உடனே அனைத்து சஹாபாக்களும் பார்க்கிறாங்க. இந்த மதீனா நகரத்தில் நீர் ஆறு ஓடுறதை நாங்கள் பார்த்தோம், இன்றைக்கு மது ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். நீரார் ஓடுறத மக்கள்கள் கண்கூடாக பார்த்தோம், ஆனால் இங்கே என்ன ஓடுகிறது? மது ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த மதுவை அவர்கள் அனைத்தையும் உடைத்து அது ஆறாக ஓடுகிறது. ஏனென்றால் இது ஹராம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைக்கு அவர்கள் அவ்வளோ மதிப்பு கொடுத்தார்கள் சஹாபாக்கள். இன்றைக்கு இது கவர்மெண்டே இது என்ன செய்கிறது? அறிக்கை விடுகிறது. இது கவர்மெண்டே நமக்கு என்ன செய்கிறது? உத்தரவு கொடுக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கிறது. போலீஸ் படையெல்லாம் அங்கே போய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஏனென்றால் மது விற்பனை ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த மதுவின் மூலமாக பல குடும்பங்கள் வீணாகி கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பல பிரச்சனைகளும் சில பெண்கள்லாம் பார்த்த உடனே நான் அவரோட வாழ விரும்பலை, நான் ஹுலா கொடுத்து விடலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள்.
எனக்கு இந்த மனிதனுடைய விட்டு எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கள் என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறது. பல பெண்மணிகள் விதவியாகப்படுகிறார்கள். வேதனையாக கவலையாக இருக்கிறது. முஸ்லிம்கள் ஒரு மிடர் ஒரு டிராப்ஸ் வாயில போன 40 நாட்கள் வரைக்கும் துவாக்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னைக்கு பல பேர்கள் என்ன செய்கிறாங்க, பாட்டில் கணக்கில் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய நிலைமையை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய வேதனைக்கெல்லாம் நம்மவர்கள் ஆளாகி கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்த ஒரு ஹதீஸில் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நல்ல பழக்கம் உள்ளவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க, தீய பழக்கம் உள்ளவர்களிடத்தில் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது நல்லபடியாக தான் பிறக்கிறான். 5 வயது வரைக்கும் தாய் தந்தையோட பேச்சை தான் கேட்டுக்கொள்கிறான். 10 வயது 15 வயசு வரைக்கும் தாய் தந்தையோட தான் பேச்சை கேட்குறான். ஒரு 16 17 வயசு வந்த உடனே, ஒரு பருவ வயசு வந்த உடனே நண்பர்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடறான். அப்போ நல்ல நண்பர்களாக இருந்தால் நல்வழிக்கு செலுத்துவார்கள். தீய நண்பர்களாக இருந்தால் அவர்களை தீய வழிக்கு தான் கொண்டு செல்வார்கள். இப்போ நாம் யார் இடத்தில் பழக வேண்டும்? தீன்தாரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் பழக வேண்டும். தீய பழக்கம் உள்ளவர்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது? பழகக்கூடாது. ஒரு 10 நபர்கள் தீயவர்களாக இருக்கிறார்கள். அந்த சபையில் ஒரு நல்லவர்கள் சென்றாலும் அவர்களும் தீயவர்களாக தான் மாறிவிடுகிறார்கள். அதே போல் ஒரு 10 நபரில் 9 நபர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தீயவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஹிதாயத்தை கிடைத்து அவர்கள் நல்லவர்களாக மாறக்கூடிய இந்த நிலைமையை இந்த சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லவர்களுடைய பழக்கத்தை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இன்னைக்கு எத்தனை பேர்கள் நபி வழியை நாம் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மது இருந்தால், சூதாட்டம் இருந்தால் நாம் நல்லபடியாக வாழ முடியுமா? சந்தோஷமாக வாழ முடியுமா? நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. இந்த மதுக்கு பல இளைஞர்கள் பலியாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனம் முடிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கைக்கு துணைவி தேட வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு மனம் கூட, திருமணம் கூட அவருக்கு நல்ல பழக்கம் இருக்கிறதா என்று பார்த்துதான் இன்றைக்கு திருமணம் கூட நடக்கிறது. தீய பழக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் முன்னாடி என்ன செஞ்சுறாங்க? தவிர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பொன் கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் பல பிரச்சனைகள். இல்லை, இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் அவனுக்கு அந்த மனிதர்களுக்கு நல்ல ஒரு தன்மைகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. கவலையோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மதுவுக்கு அடிமையாகக்கூடாது, இது ஹராம், இதை நாம் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, அருந்தக்கூடாது, இதை குடித்தால் பெரும்பாவம் என்றெல்லாம் அல்லாஹாலா குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹாலா நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல ஹஸரத் இப்னு உமர் ஹலீஃபா உடைய சம்பவத்தை பாருங்க. அந்த ஹலீஃபா கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீஃபாவா மனிதனை படைக்கலாம். யார? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். படைக்கும் பொழுது இந்த மலக்குமார்களிடத்தில் இறைவன் கேட்பான், நான் மனிதனை படைக்க போகிறேன், எனக்கு ஒரு பிரதிநிதியாக இந்த உலகத்தில் உருவாக்க போகிறேன், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய கருத்து என்ன என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், ரப்பே படைத்து விடாதே. என்ன சொல்வாங்க? இறைவா படைத்து விடாதே. அவர்கள் குழப்பம் செய்வார்கள், ஃபசாத் செய்வார்கள், இரத்தம் சிந்துவார்கள், கொலை செய்வார்கள், பாவமான காரியத்தில் ஈடுபடுவார்கள், உனக்கு மாறு செய்வார்கள், உன் வழியில் நடக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பல விஷயத்தை அவர்கள் சொல்லிக்கிட்டே வருவாங்க மலக்குமார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னி ஆலமு மாலா தாலமுன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, எனக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் அறிய முடியாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா முடித்துக் கொள்வார். மலக்குமார்களுக்கு பதில் கொடுத்து விடுவார். அப்போ அந்த மலக்குமார்களில் 2 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி விடுறான்.
அந்த மலக்குமார்களுடைய பெயர் ஹாரூத வமாரூத. ஒமா யு அல்லிமான் மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். சூரத்துல் பக்ராவில் அந்த மலக்குமார்களுடைய பெயர் வந்திருக்கு. அப்போ அந்த மலக்குமார்கள் எங்களை மனிதனுடைய தோற்றத்தில் வடிவத்தில் இந்த உலகத்தில் எங்களை அனுப்பி வைத்தால் இந்த உலகத்தில் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். யார் சொல்றா? நூறால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், பிரகாசமானவர்கள். அப்படியாப்பட்ட அந்த மலக்குமார்களை அல்லாஹால இந்த பூமிக்கு அல்லாஹால இறக்கணும். இந்த பூமியில அவர்கள் இறங்கின உடனே ஒரு ஜொஹரா என்ற பெண்ணையும் அல்லாஹால இறக்கிட்டான். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவர்களுக்கு மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ், அந்த ஆசை எல்லாத்தையும் அல்லாஹ்தாலா கொடுத்து அந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. வந்தவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மலக்குமார்களும் இந்த பூமிக்கு அந்த பெண்ணை பார்த்து உன்னை நான் அடைய வேண்டும் என்று கேட்ட உடனே இந்த 3 விஷயத்தை சொல்லுச்சு. 3 விஷயத்தை நீங்கள் செய்தால் என்னை நீங்கள் அடையலாம். எத்தனை விஷயம்? 3 விஷயம். அப்ப அந்த 3 விஷயத்தை பார்க்கப்படுகிறது. முதலில் ஒரு குழந்தையை கொண்டு வருகிறார்கள். இந்த குழந்தையை நீங்கள் கொல்லணும். இரண்டாவது, இறைவனுக்கு இணை வைக்கணும். என்ன கட்டளை? இறைவனுக்கு இணை வைக்கணும். மூன்றாவது சொல்லுது மது அருந்தணும். மலக்குமார்கள் தானே, மது சாதாரண விஷயம்தான் நினைச்சார்கள். மதுவை எடுத்து குடித்தார்கள். அந்த குழந்தையும் கொலை செய்தார்கள். இறைவனுக்கு இணையும் வைத்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்கை பார்த்து அந்த பெண்மணி மூலமாக வானத்தில் பறக்கக்கூடிய அஸ்மா என்ற இஸ்மு அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு வானத்தில் சென்று ஒரு நட்சத்திரமாக மாறியதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா கேட்குறான், இந்த உலகத்துடைய தண்டனை வேண்டுமா, மறுமையுடைய தண்டனை வேண்டுமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வான். அப்பொழுது மலக்குமார்கள் கேட்பார்கள், ரப்பே, எங்களுக்கு இந்த உலகத்துடைய தண்டனை மட்டும் கொடு, மறுமையுடைய தண்டனை கொடுத்து விடாதே என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று வரைக்கும் அந்த மலக்குமார்களுக்கு இறைவன் தண்டனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தண்டனை அவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தில் மலக்காக வரக்கூடியவர்கள் கூட இந்த உலகத்தில் பாவம் நிகழ்ந்து விடுகிறது என்று சொன்னால் இந்த மனிதர்களிடத்தில் ஏன் நடக்காது? அடுத்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க. பனி இஸ்ராயேல 200 வருஷம் வணங்கினார். எத்தனை வருஷம்? 200 வருஷம் இறை நெருக்கத்தை பெற்றவர். அவர் பக்கத்தில் போய் இப்லீஸ் நின்றான். இவர் தான் தொழுகிறான்னு சொல்லி நானும் தொழுகிறேன்னு சொல்லி அவன் அல்லாஹ் அக்பர் கட்டி ருக்கு சுஜூத் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம எல்லாம் ஓடாமல் செய்கிறான். அப்போ அந்த 200 வருஷமும் அவன் அவ்வளோ இபாதத்தை, அவ்வளோ பணிவடையா இறைவனுக்கு அதிகமாக அது இபாதத் செய்யணும். இவருக்கு தூங்குறப்ப தூங்கணும், தேவையப்ப தேவைகள் பூர்த்தி செய்யணும், வணங்குறப்ப அவர் வணங்கிட்டே இருப்பார். இந்த வேலை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் போய் நின்ற உடனே 24 மணி நேரம் விடாமல் தொழுகிறான். எவ்வளோ? 24 மணி நேரம் இபாதத்தை விடாமல் தொழுது வரைகிறான். இந்த காட்சியை பார்த்து அந்த அடியார் கேட்குறாரு, உங்கள் அளவுக்கு உங்கள் அந்தஸ்துக்கு நான் வரணும்னா என்ன செய்யணும்னு கேட்கணும். உங்கள் அந்தஸ்துக்கு நான் வரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லிட்டாரு. 3 காரியம் செய்யணுன்றாரு. எத்தனை காரியம்? 3 காரியங்கள் நீங்கள் செய்தால் என்னுடைய அளவிற்கு நீங்கள் வரலாம். கொலை செய்யணும். முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணோட பாவம் செய்யணும். இது முடியுமா? முடியாது. மது அருந்தணும். அவரும் அந்த மதுவை தான் தொட்டார். எந்த பெண்மணி மதுவை ஊற்றி கொடுத்துச்சோ அந்த பெண்ணோட தவறும் நடந்து விட்டது. அவருடைய கணவருக்கு தெரிந்தவுடனே அந்த கணவனையும் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இந்த மதுவின் மூலமாக 3 விஷயங்கள் நடக்கிறது. ஏன்னா மது நேரத்தில், அந்த போதை நேரத்தில் அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்ன, மனிதனுக்கு அறிவு இல்லாத நிலை அது. ஒரு சிந்தனை இல்லாத நிலைமையில் இந்த மனிதன் செய்யும் பொழுது எல்லா தவறுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற்றி கொள்ள வேண்டும். அவ்வளோ ஹதீஸ்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். சொல்ல போனா
ஒரு ஹிகாயத்தில் சொல்லப்படுகிறது, சிர்ரி சிக்கதி ரஹமத்துல்லாஹி அலை, ஒரு மது அருந்தக்கூடியவர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த நேரத்தில் மது அருந்தி விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் 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 என்ன செய்கிறாரு? அசுத்தமான நேரத்தில் கூட இறைவன் அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள். அதில் எந்த விதமான பலனும் கிடையாது. அந்த மதுவை அருந்தி விட்டு ரோட்டில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கிட்டே போறாரு. என்ன சொல்றாரு? அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே போறாரு. பக்கத்தில் கூப்பிட்டு ஒருத்தட்ட கூப்பிட்டு தண்ணி வாங்குறாரு. அவர் பக்கத்தில் போய் அவர் வாயை கழுவி விடுறாரு. என்ன செய்யறாரு? இது இறைநேசர்கள் சில பேத்துக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய வழியில போய் தான் திருத்துவாங்க. நம்ம போய் டைரெக்டா யாரையும் நம்ம திருத்த முடியாது. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஈமானும் பலகீனமாக இருக்கிறது. தக்குவா இருக்கிறதா என்று பார்த்தா தக்குவால ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னைக்கு இறை அச்சம் நம்மள்ட்ட முழுமையாக இல்லை. இறை அச்சம் இருக்கணும்னா 10 தன்மை நம்மள்ட்ட இருக்கணும். யார்கிட்ட அந்த இறை அச்சம் இருக்குது? நீங்களே சொல்லி பாருங்க. யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேசக்கூடாது. முதல் தன்மை யார்கிட்டயாச்சும் இருக்கா? 2வது தன்மை, யாரை பற்றியும் சந்தேக கோணத்தில் பார்க்கக்கூடாது. இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்கா? 3வது, யாரை பற்றி அவதூறாகவும் கேலியாகவும் பேசக்கூடாது. இந்த தன்மை இருக்கிறதா? 4வது, நம்முடைய பார்வையை நம்ம தாழ்த்தி கொள்ளணும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. நம்முடைய பார்வையை நம்ம தாழ்த்தி கொள்ளணும், பணியோடு நடந்து கொள்ளணும். இந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்கிறதா? சரி, 5வது குவாலிட்டி, உண்மையாக நம்ம பேசுகிறோமா? உண்மையாக நம்ம பேசிக்கொள்கிறோமா? இந்த தன்மையாக நம்மள்கிட்ட இருக்கா? இதுவும் கிடையாது. 6வது விஷயத்தை பாருங்க. அல்லாஹ் நமக்கு உபகாரம் செஞ்சிருக்கான், நம்ம நல்லபடியாக வாழ வச்சிருக்கான். அந்த நல்லபடியாக வாழ வைத்ததுக்காக அவனுக்கு நம்ம நன்றி செலுத்திருப்போமா? இந்த நன்றி தன்மை நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ 7வது விஷயத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம ஏதாவது அதிகமாக செலவு செஞ்சுருப்போமா? யாருக்கா உதவி செஞ்சுருப்போமா? பல பேர்களில் சில பேர்கள் தான் செஞ்சுருப்போம். பல பேர்களில் சில பேர்கள் தான் நம்ம செஞ்சுருப்போம். எல்லாருமே இந்த விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டோம். 8வது விஷயத்தை பாருங்க. உலகத்தில் பெருமையாக தான் அதிகமாக வாழ்ந்திருக்க வழிய ஒரு பணிவாக ஒரு தன்மையாக நம்ம வாழ்ந்ததே கிடையாது. யாரை பார்த்தாலும் இந்த பெருமை குணம் தான் அதிகமாக இருக்கிறது. என்ன குணம்? இந்த பெருமை குணம் தான் அதிகமாக உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல தன்மைகள் நம்மளுடைய உள்ளத்தில் ஓட மாட்டேது. சரி, 9வது பார்ப்போம். 5 நேரமாவது சரியான முறையில் நம்ம தொழுகிறோமா? 5 நேரமாவது சரியான முறையில் நம்ம பள்ளியை தொடர்பு வைத்து இந்த பள்ளியில் நம்ம அமல் செய்கிறோமா? வாரத்தில் ஜும்மா பயானம் மட்டும் அஜத் நல்லா தான் பேசினாருப்பா, நல்ல கருத்து சொல்கிறாரு, இதை தான் நம்ம கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? நம்ம யாராவது சிந்திச்சு பார்க்குறோமா? யாருமே சிந்திக்கிறதே கிடையாது. சரி, 10வது விஷயம் பாருங்க. சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றி நடக்கிறோமா? இந்த 10 தன்மை இருந்தால் தான் நம்ம என்ன கிடைக்கும்? தக்குவா கிடைக்கும். இந்த 10 தன்மை நம்மள்கிட்ட இல்லை. 10 தன்மை கூட நம்மள்கிட்ட இல்லை. அப்போ எப்படி அல்லாஹ்வுடைய அப்போ இறைநேசர்கள் என்ன செஞ்சாங்க? வாயை கழுவி தான் விட்டார்கள். யார? ஒரு குடிகாரர் வாயை கழுவிட்டு அவர்கள் போதை தெரிந்த பிறகு அவரை பார்த்து கேட்குறாரு, இங்கே என்ன நடந்தது தெரியுமா கேட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறைநேசர் சிர்ரி சிக்கத்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் வந்தார்கள். வந்து உங்களுடைய வாயை சுத்தப்படுத்தி விட்டு சென்றார்கள். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லப்பட்டது. நேராக அவருடைய வீட்டுக்கு போய் நான் செய்தது தப்பு, இன்றையிலிருந்து இதை விட்டு நான் தௌபா செய்கிறேன்னு சொல்லி அவர்கள் தௌபா செய்தார்கள். நல்லடியார்களாக மாறினார்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தௌபா செய்யக்கூடிய நசீபு கூட ஆக மாட்டுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தௌபா செய்யக்கூட கூட என்ன செய்யறது இல்லை, நசீபாக மாட்டுது. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப தௌபா கண்டிப்பாக அவசியமாக நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது போல பிஷர் ஹாஃபி என்ற ஒரு இறைநேசர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா? எல்லா தாலிம் புக்கில் அவருடைய வரலாறு இருக்கு. ஒருத்தர் கனவு மூலமாக அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வருகிறது. கடைசியில் பார்த்தா பிஷர் ஹாஃபியை தேடி ஒருத்தர் போறாரு. 3 முறை அதே கனவு தான் வருகிறது.
அப்போ அந்த 3 முறையும் அந்த கனவை கண்டு அவரை போய் சந்திக்க பார்க்குறாங்க. யாரை இவரை பற்றி இவ்வளோ விஷயம் வருதுன்னு சொல்லி பார்த்தா மதுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். யாருக்கு அடிமையாக இருக்கிற சொல்வோம் இல்லை, பெரிய குடிகாரர் என்றெல்லாம் சொல்லுவோம், மடா குடிகாரர் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படியாப்பட்டவர் அவரை பார்க்க போகிறாரு. எங்கே? மது அருந்தக்கூடிய இடத்துக்கு அவர் போகிறாரு. நான் பிஷரை பார்க்கணும். வந்தார், வெளியே வந்தார். உங்களுக்காக ஒரு சுப செய்தி வருகிறது. என்ன சுப செய்தி தெரியுமா? அவர் என்ன நன்மை செஞ்சார் தெரியுமா? அவர் என்ன நன்மை செஞ்சார்? ரோட்டில் ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுத்து கீழே கிடக்கு. என்ன எழுத்து? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். இந்த எழுத்து கீழே கிடந்தது. அதை எடுத்து மேலே வைத்தார். நீ இருக்கிற இடம் உயர்ந்த இடம்தான், நீ கீழே கிடக்கக்கூடாது. அவர் அதை தான் செஞ்சார். இன்னைக்கு நம்ம பல பத்திரிகைகள் கீழே கிடக்குது பிஸ்மில்லா போட்டது. பல நிக்காவுடைய பத்திரிகையில் என்ன சொல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எத்தனை பேர் பிஸ்மில்லா கட் பண்ணி எடுத்து நம்ம உயரமான இடத்துல வச்சிருப்போம். அந்த ரோட்ல கிடந்த அந்த எழுத்து எடுத்து உயரமான இடத்துல நறுமணத்தை பூசி அந்த இடத்துல வச்சாரு. இதுதான் அவரை வாழ்க்கையை மாற்றி அமைச்சு. சொல்ல போனா யாரு எவ்வளவு நன்மை செய்யணும் தெரியாது. அந்த நன்மைக்கு கூலி அல்லாஹ்தாலா வச்சிருக்கான். உலகத்திலேயே 900 புக்கு எழுதினார் இமாமே கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எத்தனை புக்கு? 900 புக்கு. ஒரு புக்கில் உள்ள விஷயம் இன்னொரு புக்கில் இருக்காது. அவ்வளோ டேலண்ட், அவ்வளோ திறமை, அவ்வளோ சலாஹியத் அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். இவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. ஒரு வஃபாத் ஆன பிறகு ஒருத்தருக்கு கனவுல வராரு. இறைவன் உங்களை பொருந்தி கொண்டானா என்று கேட்குறாங்க. அவர் சொன்னாரு, என்னுடைய அமல் ஒரு பக்கம், என்னுடைய சிறிய நன்மை ஒரு பக்கம். நான் செய்த அமலுக்கு அந்த சிறிய நன்மை கூட ஈடாகாதுன்னு சொன்னார். அப்ப கேட்குறாங்க, என்னங்க நன்மை செஞ்சேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நான் பழத்துடைய ரசாயனத்தை எடுத்து அதை இங்காக்கி அது ஒரு குச்சி மூலமாக ஹதீஸ்களை நான் எழுதுவேன். எதன் மூலமாக? இந்த குச்சியின் மூலமாக ஹதீஸ்களை நான் எழுதுவேன். எழுதும் பொழுது என்னுடைய குச்சியில ஒரு ஈ வந்து உட்காந்துருச்சு. எது வந்து உட்காந்துச்சு? அந்த ஈ என்ன செஞ்சு அந்த ரசாயனத்தை இழுக்குது. அதோடைய உணவு அவ்வளோதான் சொல்லி அப்படியே அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டே நின்றார். எதுக்கு நன்மை செஞ்சாரு? அந்த ஒரு ஈக்காக நன்மை செஞ்சார். அது குடிச்சிட்டு அதுவும் போயிருச்சு. இந்த நன்மை தான் அவர்களை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போனதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள், ஏதாவது நன்மைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால், ஒரு எறும்புக்கு கூட ஒரு சக்கரை போட்டால் கூட அது கூட பெரிய நன்மை என்று தான் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்ம என்ன செய்வோம்? எறும்பு மிதிக்க தான் செய்வோம். அப்போ இந்த மது மனிதர்களை வழிகேட்டில் இழுத்து செல்கிறது என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், யார் மது அருந்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய தண்டனை, அந்த தண்டனை எப்படியாப்பட்ட தண்டனை என்று சொன்னால், ஒரு பாம்பு இருக்கிறது, விஷ ஜந்து. அந்த பாம்பு அவர்களை லேசாக தான் தட்டும், கொத்தும். அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கரிகளும் கீழே இறங்கிவிடும், ஒரு தட்டில் விழுந்து விடும், எலும்பு கூடு மட்டும்தான் நிற்கும். அவ்வளோ பெரிய கொடூரமான வேதனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அதைவிட நரகத்துடைய அசுத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மதுவை யார் எடுக்கின்றார்களோ, புலிகின்றார்களோ, அது யார் கொண்டு வருகிறார்களோ, யார் அதை விற்கின்றார்களோ, அது யாரை வாங்குகின்றார்களோ, அனைவர்களும் குற்றவாளி தான். அனைவர்களும் குற்றவாளிகள் தான். ஒருத்தட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொன்னால், வேப்பண்ணை விற்ற காசு கசக்கவாசின்னு கேட்குறாரு. வார்த்தை எப்படி? வேப்பண்ணை விற்ற காசு கசக்கவா செய்யும். ஹராமே ஹராமாக நாம் நினைக்கல, ஹராமே ஹராமாக நாம் நினைத்து கொள்ளலாம். இதுதான் நம்ம விளங்கக்கூடிய விஷயம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட இந்த தன்மையை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலகி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல சகோதரர்கள், பல இளைஞர்கள் கஞ்சாக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், ஒயினுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள்.
அதே போல் சில கம்கள் இருக்கிறது, அந்த கம்மை மோந்து பார்க்குறாங்க, ஒயிட் நேரம் கூட என்ன செய்கிறாங்க, மோந்து பார்த்துட்டு இதில் கூட என்ன இருக்குது, மது இருக்கிறது, போதை இருக்கிறது. இந்த மாதிரி போதையான விஷயத்தில் அடிமையாக இருப்பதன் காரணமாக தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பல பிளவுகள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பல பெண்கள் விதவையாகி கொண்டு தான் இருக்கிறார்கள், பல பெண்கள் விதவையாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். பல ஆக்சிடென்ட்களும் அதிகமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான கண்ணியமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அஞ்சி யாரெல்லாம் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றீர்களோ அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா தௌபாவுடைய கதவை அல்லாஹ் தாலா திறந்து வைத்திருக்கின்றான். அந்த கதவு திறந்திருக்கிறது. அது மூடுறதுக்கு முன்னதாகவே ஒவ்வொருத்தர்களும் தௌபா செய்தால்தான் இதை விட்டு நாம் என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். இல்லை என்று சொன்னால் வெளியே யாராலையும் வர முடியாது. இன்றைக்கி சிறு வயது கூட இதுக்கு அடிமையாயிட்டு என் புள்ள சரியில்லாமல் போயிட்டான், என் புள்ள சரியில்லாமல் போயிட்டான்னு சொல்லி பல பெற்றோர்கள் கதறக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். வேதனையாக இருக்கிறது. என் பிள்ளையை நல்லபடியாக தான் வளர்த்தேன், என் பிள்ளை நல்லபடியாக தான் எல்லாத்தையும் செய்தேன், இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டானேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு பொண்ணு கூட அவனுக்கு தரமாட்டுறாங்க. ஊரில் வந்து விசாரிக்கிறாங்க, பையன் நல்ல பையனா, ஐயோ அந்த பையன்கிட்ட போய் பொண்ணு கொடுத்துறாதீங்க, ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நம்ம எல்லாம் ஆளாகி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரிடத்தில் தீய பழக்கம் இருக்கிறதோ அந்த தீய பழக்கத்தை விட்டு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அவர்களை நல்லவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் ஹராமே ஹராம் என்று சொல்லி, ஹலாலே ஹலாலே என்று சொல்லி வாழக்கூடிய தௌஃபீக்கே நசீபை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்.